கந்தா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் பொற்பாதங்கள் துணை. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமாக இருக்கீங்க. நான் உங்கள் சிவமுருக அடிமை கார்த்திகா காமாட்சி, சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான வேண்டுதலை பற்றி பார்க்க போகிறோங்க. அந்த வேண்டுதல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வேல் பிச்சை. இந்த வேல் பிச்சை வேண்டுதலை நீங்கள் முருகருக்கு செலுத்துகிறப்போ நீங்கள் மனசில் வேண்டியிருந்தது கண்டிப்பாக நடக்குங்க. 100% ஷுவராக நடக்கும். நானும் அதற்கு ஒரு சான்றுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேண்டுதலை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, முருகருக்காக ஒரு வேல் வாங்க போகிறோங்க. அது தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம், இல்லை கடைகளில் இருக்கிற 50 ரூபா 100 ரூபா அந்த வேலாவும் இருக்கலாங்க. வேலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் வேல் வாங்கலாங்க. அதை உங்கள் அமௌண்ட்டை பொறுத்து, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோயிலுக்கு வேல் செலுத்த போகிறீங்களோ அந்த கோயில் குருக்கள் கிட்ட கேட்டு எந்த மாதிரி சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் வேல் வாங்கலாங்க. அதுக்கப்புறம் இப்போது வேல் வாங்குகிறோம் இல்லையா, அதற்கான தொகை 1 ரூபா கூட நம்ம காசாக இருக்கக்கூடாதுங்க. அது பிறர்கிட்ட கேட்டு தான் வாங்கணும். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா மடிப்பிச்சை கேட்டு வாங்கலாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி நான் வேல் பிச்சை வேண்டுதல் வச்சுருக்கேன், முருகருக்காக ஒரு வேல் வாங்க போகிறேன், அதற்கான அமௌண்ட் உன்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீ ஜிபே பண்ணு, அந்த மாதிரி சொல்லி கேளுங்க. இல்லை பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கையிலே பணம் வாங்கிடலாங்க. இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எனக்கு உதவ மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மடிப்பிச்சை எடுக்கலாங்க. கோயில் வாசலில் நின்று மடிப்பிச்சை கேட்டுங்க. அதில் கண்டிப்பாக நமக்கு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வேல் வாங்கிடலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் வேல் பிச்சை எடுக்க போகிறீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டையும் நீங்கள் அமௌண்ட் வாங்கக்கூடாது. இது பிறர்கிட்ட இருந்து தான் வாங்கணும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லாதவங்க கிட்ட தான் நீங்கள் போய் வாங்கணும். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா மடிப்பிச்சை முறையில் நீங்கள் கேட்கலாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி தான் நீங்கள் அதற்கான அமௌண்ட் கலெக்ட் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி தான் என் ஃப்ரெண்டு எனக்கு 100 ரூபா கொடுத்தான், இல்லைனா இன்றைக்கி தான் நான் மடிப்பிச்சையில் ஒரு 100 ரூபா எனக்கு கிடச்சிச்சு. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கிடைக்கலாங்க. இன்றைக்கி தான் அந்த தொகை முதல் ஆரம்பித்து இன்றைக்கி தான் உங்களுக்கு அந்த தொகை ஒரு அமௌண்ட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கு அப்படின்னா இன்னையிலேருந்தே நீங்கள் வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிடணுங்க. ஏன்னா அந்த பண வடிவில் வேல் நம்மக்கிட்ட வந்துடுச்சு இல்லையா, அதனால் வேல்மாறல் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணுங்க. இந்த மாதிரி நீங்கள் வேல்மாறல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்றைக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் வர ஆரம்பிக்குதோ அன்னையிலேருந்து நீங்கள் வேல்மாறல் ஆரம்பிச்சிடணுங்க. அதற்கப்புறம் இப்போது வேலினோட அளவு பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போது நான் எனக்கு எவ்வளோ கிடச்சிச்சின்னா, நான் மடிப்பிச்சை எடுத்தேன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேங்க. 3875 ரூபா சம்திங் வந்துச்சு. நான் எனக்கு 2 வேண்டுதல் இருந்துச்சு, அதனால் 2 வேல் வாங்கினேங்க. வெள்ளியில் வாங்கினேன், சின்ன வேல் தான். 2600 ரூபாயிலே எனக்கு முடிஞ்சிருச்சுங்க நான் வாங்கின வேலோட அந்த மதிப்பு. ஸோ மிச்சம் இருக்க காசு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த 2 வேலையும் சாமி பாதத்தில் வச்சு உண்டியலில் போட்டேங்க. அதே மாதிரி மீதம் இருந்த தொகையையும் சாமி காலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கோயில் உண்டியலில் செலுத்திட்டேங்க. ஏன்னா வேல் பிச்சையில் வர ஒரு ரூபா கூட நம்ம எடுத்துக்கக்கூடாதுங்க. அது கந்தனுக்குரியது. அதே மாதிரி இப்போ நான் 2 வேல் வாங்கினேன் இல்லையா, ஒன்று நான் வச்சுக்கிட்டு ஒன்று கோயிலுக்கு செலுத்தினேன்னு அப்படியும் இருக்கக்கூடாதுங்க. அந்த அமௌண்ட்டில் நீங்கள் எத்தனை வேல் வாங்கினாலும் அது கந்தனுக்குரியது, நம்ம கோயிலில் தாங்க செலுத்தணும். அதற்கப்புறம் இப்போ என்கிட்ட அமௌண்ட்டு நிறையவே இருக்குங்க, ஒரு 30,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலில் போய் பாருங்கள். மோஸ்ட்லி எந்த கோயிலில் வெள்ளியில் வேல் இல்லை உங்களால் தங்கத்தில் பண்ண முடியுமா தங்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். வெளியில் வேல் நான் இப்போ வெள்ளியில் சொல்கிறேன். வெளியில் வேல் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கோயில் குருக்கள் கிட்ட போய் கேளுங்க, நான் இந்த மாதிரி வெளியில் வேல் சாத்தலான்னு இருக்கேன், நீங்கள் சைஸ் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு குருக்கள் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நல்ல நாளும் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிடுங்க. ஸோ அந்த நாளில் போய் நீங்கள் வேலை கோயிலில் செலுத்திடலாங்க.
அப்போ வந்து மிச்சம் இருக்க அமௌண்ட்டையும் அந்த துணியில் கட்டி அந்த சாமிக்கிட்ட வச்சுட்டு உண்டியலில் போட்டுருங்க. நம்ம வெள்ளி வேல் வந்து அப்படியே சாமிக்கிட்ட வந்து சாத்திட்டு அப்படியே சாமி கும்பிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து எங்கள் பக்கத்தில் வந்து இருக்கிற முருகன் கோயில் எல்லாத்துலேயுமே வெள்ளி வேல் இருக்குமா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. குருக்கள் கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி நல்ல நாள் சொல்லுங்கள், நான் வந்து வேல் சாத்துறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நாளில் வந்து அந்த கோயில் இருக்க வெள்ளி வேலை எடுத்துகிட்டு உங்கள் வெள்ளி வேலை வந்து முருகர்கிட்ட வச்சு சாத்தி கொடுப்பாங்க. அதை வந்து கோயில் நிர்வாகத்திட்ட கேளுங்க, இதை உண்டியலில் போடணுமா இல்லை கோயிலே கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா ஒரு சில கோயிலில் வந்து முருகர் சிலை வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட முருகர் சிலை இருக்கும் இல்லையா. ஸோ வந்து ஏதாவது ஒரு நல்ல நாள், இந்த பங்குனி உத்திரம் அந்த மாதிரி டைமில் வந்து சுவாமி வந்து வீதி உலா வருவார், கோயிலே தேரில் கொண்டு வராங்க. ஸோ அப்படி இன்னொரு முருகருக்கு வந்து நாங்கள் இதை வச்சுக்கிறோம் அப்படின்னு கூட அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ கோயிலில் கேளுங்க, அவங்க வந்து நிர்வாகத்திட்ட கொடுக்க சொன்னாங்கன்னா நிர்வாகத்திட்ட கொடுங்க, இல்லை உண்டியலில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உண்டியலில் செலுத்திட்டு வந்துடுங்க. இதுதாங்க இதோட ப்ராசஸ்ஸு. அதற்கப்புறம் வேல் அபிஷேகம் அப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட் இருக்குங்க. இப்போது வேல் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளாவது உங்கள் வீட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணணுங்க. இது கண்டிப்பான முறையில் பண்ணியே ஆகணும். உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். சில பேர் 30 days 45 days பண்ணுவாங்க, அதெல்லாம் சூப்பர் தாங்க, நம்ம பண்ணலாம், அவ்வளோ நாளும் பண்ணலாம். என்னால் ஒரு நாள் தான் மேம் முடியும் அப்படின்னா சரி ஒரு நாள் பண்ணுங்கள், ஆனால் கண்டிப்பான முறையில் ஒரு நாள் பண்ணியே ஆகணுங்க. ஸோ வேல் அபிஷேகம் பண்ணணும். அதே மாதிரி வேல்மாறல் வந்து டெய்லி படிக்கணுங்க. நம்ம கோயிலில் வேல் செலுத்துகிற அன்னை வரைக்கும் நம்ம வந்து வேல்மாறல் வந்து படிக்கணுங்க. அதுக்கப்புறம் வேல் செலுத்திட்டு உங்கள் வேண்டுதலை வந்து முருகர்கிட்ட சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பான முறையில் மிராக்கிள்ஸ் வந்து நடக்குங்க. இப்போது நான் வாங்கின வேலும் நான் என்ன மாதிரி பூஜை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த வேல் தான் நான் வீட்டில் வந்து ஒரு குழந்த மாதிரி வச்சுருந்தேங்க. சொல்லப்போனால் நான் அந்த வேல் பார்க்குறப்ப என்னோடய 2 பசங்களை பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. இதை வந்து கோயிலுக்கு வந்து அடுத்த மறுநாள் எடுத்துகிட்டு போனேங்க. நான் ஒரு 6 days வச்சு வழிபாடு செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் கோயிலில் போய் செலுத்திட்டேங்க. எனக்கு லிட்ரலி அந்த செலுத்துகிற அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏதோ என் 2 பசங்க என்னை விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு கனெக்டடாக இருந்துச்சுங்க வேல் கூட. நம்ம இப்போ மாலை போட்டிருந்தா எவ்வளோ சுத்தபத்தமாக சாமி கும்பிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க. நான் ஒரு 15 days விரதம் இருந்தேங்க. ஒரு வாரம் வந்து வேல் பிச்சை கலெக்ட் பண்ணுற அந்த தொகை கலெக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணேன். அடுத்து ஒரு 6 நாள் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா வேல் அபிஷேகம் அந்த மாதிரி பண்ணேங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 days பண்ணேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து அந்த டேஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. முருகர் நம்மக்கிட்ட பேசுவார். அந்த டைமில் நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட அனுபவத்தை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து முருகர் அருள் இருந்தால் மட்டும்தாங்க நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போது எனக்கு எந்த வேண்டுதலும் இல்லை, நான் வேல் பிச்சை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுங்க. முருகருக்காக நீங்கள் வேண்டி எடுக்கலாங்க. இப்போது என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்காக நான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் யாருக்காக வேணாலும் எடுக்கலாங்க. இப்போ என்கிட்ட 3-4 வேண்டுதல் இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரி 3 அல்லது 4 வேல்கள் வாங்குகிற மாதிரி வருங்க. உங்கள் வேண்டுதல் எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் வேல் வாங்கணுங்க. இதுதான் இந்த வேல் பிச்சையோட மொத்த ப்ராசஸ்மே. இந்த வேண்டுதலை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். முருகர் வந்து நமக்கு கண்டிப்பாக அதை நடத்தி கொடுப்பார். அதற்கு நானும் ஒரு சான்று. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.